நான் பாவலன் சார்ட்ட வந்துடுறேன். பாவலன், நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம் தமிழ் சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம் காதலும் வீரமும். அதன் அடிப்படையில் காதல் புரிந்த, அதிலும் சாதி மறுப்பு காதல் புரிந்த தம்பி கவின் செல்வ கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இன்றைக்கு சமூகம் எப்படி அப்படின்னா, இந்திய சமூகம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு தனி மனிதனும் தனித்தனி சாதியாக பிரிந்து கிடக்கின்றான், தனித்தனி மதமாக பிரிந்து கிடக்கின்றான். சட்டத்தால் மட்டுமே சமூகத்தை மாற்ற முடியும் என்று சத்தியமாய் நம்பாதே, அதற்கு சாத்தியமே கிடையாது என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஒரு அரசு மட்டுமே அல்லது சட்டங்களால் மட்டுமே இங்கே பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏனென்றால் சாதி என்பது உருவம் கிடையாது. உருவம் என்றால் அழித்து விடலாம். உணர்வு, எல்லோரும் மனிதனில் இருக்கக்கூடிய உணர்வு. சில இடங்கள் அது மேலோங்கி இருக்கலாம், சில இடங்கள் தூங்கிட்டு கிடக்கலாம். இந்த உணர்வுகளை எப்படி மாற்றுவது அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தின் மூலமாக தான். ஒரு அரசியல் சார்ந்த, உலகம் சார்ந்த, மனிதாபிமானம் சார்ந்த, சமத்துவம் சார்ந்த, சகோதரத்துவம் சார்ந்த இந்த கோட்பாட்டு தத்துவங்களை ஒரு அரசியலாக எல்லா கட்சிகளும், ஜனநாயகத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்லாம் இது பெரிய அளவில் கொண்டு போய் கடைநிலை வரைக்கும் சேர்த்தால்தான். சட்டத்தாலையும் அரசாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி முழுமையாக செய்ய முடியாது. இப்போ இந்தியா முழுவதுமே ஊரும் சேரியும் தனித்தனியாக இருக்குது. மண்ணின் மைந்தர்கள், பூர்வ குடிமக்கள் சேரி என்கின்ற சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். பொது வீதியில் நடக்கக்கூடாது, பொது கிணத்துல தண்ணீர் எடுக்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, செருப்பு அணி அணிந்து செல்லக்கூடாதுன்றது காலங்காலமாக இருந்தது. சுடுகாடு, தனித்தனி சுடுகாடு. அப்ப இதற்கெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு முன்னாடி இருந்து, நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், அம்பேத்கருக்கு பின்னாடி வரை இன்றைக்கு எழுச்சி தமிழர் காலம் வரை தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றோம். ஏராளமான சட்டங்கள் இருக்கு. ஆனா சமூகத்துல மெல்ல மெல்லத்தான் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுது. ஒரேடியா மாறுது. எத்தனையோ தலைவர்கள் போராடிட்டாங்க. அம்பேத்கர் நடத்தாத போராட்டம் கிடையாது. சட்டத்தை உருவாக்கி கொடுத்து சாதியே இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அரசமைப்பு சட்டத்தின் மூலம் சாதி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? யாரால் மாற்ற முடியும்? மக்களிடமிருந்து வரணும்னு சொல்றீங்க. மகான் புத்தர் காலத்திலிருந்து முன்மொழியப்பட்டுதான் சாதி கூடாது, எல்லோரும் சமம். அட்லீஸ்ட் பெயில் கொடுக்காமலையாவது இருக்கலாம்ல சார். இருங்க, திருவள்ளுவர் சாதியை கண்டிச்சிருக்காரு. நான் என்ன கேக்குறேன் சொல்றதுதான், நீதிமன்றத்துல ஆணவ படுகொலை செய்த நபர் பேல வாங்கிட்டு வெளியில நிக்கிறாங்கன்னா இதுக்கு யாரு பொறுப்பு? அரசு தானே பொறுப்பு. இல்ல இதுல பாவலன் சார் ஏராளமான அதான தைரியத்தை கொடுக்குது. சாதி ஆணவ படுகொலையில தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது. உதாரணம் நான் சொல்றேங்க. சரி, இப்ப எத்தனை பேர்? கோகுல்ராஜ், எத்தனை ஒரு பட்டியல் சொல்லுங்க வேகமா. கோகுல்ராஜ் கொலை வழக்குல தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. உடுமலை சங்கர் கொலை வழக்குல தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. கண்ணகி முருகேசன் 3. கண்ணகி முருகேசனுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாத்துங்க. எத்தனை? 3. இதுல என்னன்னா, அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துறேன். எத்தனை ஆணவ படுகொலைகள் நடந்துங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துறேன். அதாவது ஒரு படுகொலை செய்யப்படக்கூடியவர், அதை பாதிக்கப்பட்டவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா அவருக்கு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் புனையப்படும். இப்போ படுகொலை செய்யப்பட்டார். ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போடுறாங்க, இன்னொரு பக்கம் இந்திய தண்டனை சட்டம் 302 கொலை வழக்கா போடுறாங்க. தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, 6 மாதத்திற்குள் அந்த வழக்கிற்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ஓராண்டிற்குள் இந்த வழக்கை முடித்து தீர்ப்பு சொல்லணும். ஆனால் இது இந்திய தண்டனை சட்டம் 302 அதில் சேர்ந்து வரும்போது இந்த இதுல அடிபடுது. அந்த இந்திய தண்டனை சட்டத்துக்கு கால வரம்பு கிடையாது. இந்த சிக்கல்ல தான் இந்த ஆணவ படுகொலையில சில பேருக்கு தண்டனை கொடுப்பதில் ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கிறது. ஆனால் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் தான். அது வரைக்கும் பெயில்ல அவங்க ஃப்ரீயா ரிலாக்சேஷனா இது பண்ணலாம். எதுக்கு சிறப்பு சட்டம் இயற்றப்படவில்லை? இந்த அரசு வரும்போது சிறப்பு சட்டம் இயற்றுவோம்னு சொன்னாங்க. சிறப்பு சட்டத்தை இயற்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஆணவ படுகொலைக்காக சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்க. சட்டசபையில் நாங்க அது முன் வச்சிருக்கோம். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன தகவல்,
அதாவது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டமே போதுமானதா இருக்கு, வலிமையானதா இருக்குது. அந்த சட்டத்தின் அடிப்படையில நடவடிக்கை எடுத்தாலே இன்னொரு கோரிக்கை வச்சிருக்கோம். கடுமையான சட்டம் தண்டனை இருக்கு, அதுல பெயில் வாங்கிட்டு வந்துடுறாங்கிறதா குற்றச்சாட்டு. நீங்க ஸ்டேட்ல ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை இயற்றி பெயில் வாங்காத அளவுக்காவது நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஏங்க இதுக்கு யாரு பொறுப்பா இருக்கும்? நீதிமன்றம் பொறுப்பா இருக்குதா? பெயில் கொடுப்பது நீதிமன்றம், அரசாங்கம் கிடையாது. ரொம்ப கிளியரா இருக்கு. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர்ட்டையோ ஹோம் மினிஸ்டர்ட்டையோ இது சம்பந்தமான எந்த பொறுப்புகளும் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அவர்ட்ட என்ன பொறுப்பு இருக்கு அத சொல்லுங்க. ஒரு நீதிமன்ற தமிழ்நாடு சிஎம் ட்ட என்ன பொறுப்பு இருக்குன்னு முதல்ல சொல்லிருங்க சார். நான் அது வாங்கிறேன். என்ன நேரம் குறைவா இருக்கு. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப சமூகத்துல நீதித்துறையில சாதி இருக்குது, காவல்துறையில சாதி இருக்குது, வருவாய்த்துறையில சாதி இருக்குது, பள்ளிக்கூடத்துல பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சாதி வெறி இருக்குது. இந்த சமூகமே இப்படி ஒவ்வொருவரும் சாதி உணர்வோடு செயல்படும் போது இதுல முதலமைச்சர் மற்றும் குற்றவாளியா? முதலமைச்சருக்கு விருப்பம் இருந்தாலுமே 100 விழுக்காடு அவரால் சாத்தியப்படுத்த முடியல. அப்ப தமிழ்நாட்டுல எந்த முதலமைச்சர் இருந்தாலும் முடியாது, திராவிட மாடல் அரசு இருந்தாலும் முடியாது, எந்த ஆட்சி இருந்தாலும் முடியாது. பாருங்க, எதுவுமே முடியாது சொல்ல முயற்சி எடுக்கிறாங்க. இப்ப மகான் புத்தர் காலத்துல முயற்சி தான் பதில் சொல்லிட்டாரு சார். சட்டம் அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்க சட்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒரு கேள்வி கேக்குறேன், நான் முழுசா பேச விடுங்க. பல வரலாறுகளை பேசுறோம். இந்த இன்சிடென்ட்க்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு நம்ம இன்னும் பேசவே இல்ல. பாவம் சார், நான் பேசுறேன். உங்க கேள்வி நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. உங்க கேள்வி பதில் சொல்றேன். அது சொல்லுங்க. இப்ப அகில இந்திய அளவுல அம்பேத்கர் வந்து பெரிய போராட்டம் நடத்தாரா? தமிழ்நாட்டுல அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன், தந்தை சிவராஜ் உட்பட ஏராளமான தலைவர்கள், இளைய பெருமாள் வரைக்கும், இன்றைக்கு எழுச்சி தமிழர் வரைக்கும் தொடர்ந்து இந்த சாதிய கட்டமைப்புக்கு எதிராக போராட்டமே இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் போராடிட்டே இருக்கோம். நிறைய பட்டியல் சொன்னீங்க சார். முதலமைச்சர் என்ன போராடினாங்கன்னு சொல்லவே நீங்க இல்ல. எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நடைமுறையில் இருக்கு, ஆனாலும் குற்றம் நடந்து கொண்டே தான் இருக்குது. இதுக்கு யார் பொறுப்பு? குடும்பத்துக்குள்ள சாதிய பேசுறான் சார். 10 வயது பள்ளிக்கூட பையனை கூட வச்சுக்கிட்டு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ங்கறத இன்னும் பேசவே இல்ல. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார். நிறைய டைம் கொடுக்கிறேன், ஆனா ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎம் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க பேசவே இல்ல. கோபாலகிருஷ்ணன், நான் ஒத்துக்கிறேங்க, இது ஒரு ஆளுகின்ற அரசுக்கு தார்மீக கடமை இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனால் குடும்பத்துல கணவனும் மனைவி உட்கார்ந்து பெத்த பிள்ளை முன்னாடி சாதி பெருமையை வதைக்கிறாங்க, சொந்தக்காரங்க மத்தியில பேசுறாங்க, திருமண வீட்டுல பேசுறாங்க, இள வீட்டுல உட்கார்ந்து சாதி பெருமை பேசிட்டு இருக்காங்க. அதுதான் திராவிட மாடல். இன்றைக்கு எங்க அன்னைக்கெல்லாம் பாருங்க, ஒரு கொலை நடந்துச்சுன்னா 40 வயசுக்காரன் தான் கொலை செஞ்சான். இன்றைக்கு 18 வயசு 20 வயசு பசங்க வந்து கொலை செய்யறாங்க. கொலை செய்யற அத்தனை பேருமே பிலோ 20 இருக்கிறான். இது எங்க இருந்து உருவாகுது? இதெல்லாம் எங்கேயோ நடக்குதுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல திராவிட மாடல் அரசு நடக்கிற இடத்துலயும் இது நடக்குதுன்னு நீங்க தமிழ்நாட்டுல நடக்குது, மாற்று கருத்து நான் ஒத்துக்கிறேங்க. இந்தியா முழுமைக்கு நடக்குது. தமிழ்நாட்டுல ஒரு விழிப்புணர்வுக்கு போய் வெளியில வருது. இல்ல நீங்க ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள இன்னும் அது வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது இன்னும் திராவிட மாடல் அரசை கொஸ்டின் பண்றது மாதிரி இல்ல இருக்கு. சரி, நான் 2 விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறவா? சொல்லுங்க சார். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் என்ன பண்ணாருன்னா, 3 தேர்தலை தொடர்ந்து தோல்வியை சந்திச்ச உடனேயே அவங்க யாருக்காக கட்சி ஆரம்பிச்சாங்களோ அந்த சமூகத்துடைய வாக்குகள் வந்து கையை விட்டு போயிருச்சு, மீண்டும் அதை வாங்குறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சாதி சங்கங்களை, சாதியவாதிகளை ஒன்று திரட்டி சமூக இயக்கம் சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. இருங்க, அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் அங்க திவ்யா இளவரசன் படுகொலை நடக்குது. வட மாவட்டங்கள்ல இருங்க, காரணத்தை சொல்லக்கூடாதா? அதாவது காரணத்தை சொல்லக்கூடாதா? ஒவ்வொரு கட்சி இருங்க, காரணத்தை சொல்லக்கூடாதா? நீங்க சொல்லக்கூடியது ஒரு விஷயம், அதை ஏற்றுக்கொள்றேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில இல்ல, நீங்க ஒரு காரணத்தை இப்போ நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அரசு வளர வளர திருமாவளவன் அங்க வரணும்னு அந்த பாட்டாளி இருங்க பாரதிய ஜனதா கட்சி வளர வளர திருமாவளவன் கருத்துக்கள் வளர வளர இங்கே சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். சனாதன கருத்து வந்து இங்க பரவிக்கிட்டே இருக்கு. எவ்வளவுதான் நீதி, சமூக நீதியை பத்தி பேசுறது? சமூக நீதிக்காக தமிழ்நாடு போராடலையா? அதுக்காக மாற்றத்தை கொடுக்கலையா? எத்தனை பேர் தியாகம் பண்ணாங்க சாதி ஒழிப்புக்காக? இந்தியாவிலே சாதி ஒழிப்புக்காக அதிக போராட்டம் நடத்தின மண்ணு தான் தமிழ்நாடு. அதுக்கான தலைவர்கள் உருவானாங்க, ஆனாலும் இங்க மாற்றத்தை உருவாக்க முடியல. ஏன்? அவங்க இந்துத்துவா என்கின்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மக்கள் இருக்கக்கூடிய சமூக நீதி சாதிக்கு மதத்துக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப வந்துட்டீங்க நீங்க சமூக நீதி விளைந்திருக்கக்கூடிய மண்ணில் சமூக நீதி
தவறா பவரன் பயன்படுத்தி சாதிய நீங்க ஒரு புள்ளியில வைக்கிறீங்க. உருவாக்குறாங்க. அதோட விளைச்சல் தான் இது. சமூக அதோட நீதி விளைச்சல் விளைந்திருக்கக்கூடிய மண்ல இதெல்லாம் நடக்குதுங்கிறது உங்களுக்கே நான் ஆதங்கமா ஒத்துக்கிறேன் இருக்கிறது. இல்லன்னு சொல்லல. ஓகே நான் நீங்க ஒத்துக்கிறேன் குறுக்கிட்டீங்க இல்லன்னு பொன்னில் சார் குறுக்கிட்டு. இப்போ நம்ம சகோதரர் சொல்றது உண்மை, கரெக்ட், இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்றேன், அதற்கு ஒரு முனைப்பு காட்ட ஒரு வழி இருக்குது. ஒரு நிர்பயா இறந்த பிறகு போக்சோ சட்டம் புதுசாக ஏற்று, அதுக்கு முன்னாடி பெண்கள் பாலியல் வன்கொடுமை சட்டங்கள் இல்லையா இருந்துச்சு. ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு அந்த 16 வயதும் இன்க்ளூட் பண்ண ஒரு போக்சோ சட்டம் கொண்டு வரல. அது போல தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியா ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஆணவ படுகொலைக்கு ஒரு விசேஷ சட்டம். அந்த சட்டம் ஏற்ற பிறகும் நடக்கலாம், நடக்காம இல்லை. ஆனால் அந்த ஒரு சட்டம் உளவியல் ரீதியா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குமா இல்லையா? அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் இது போன்று நடக்கக்கூடாதுன்னு நடவடிக்கையில் துரித நடவடிக்கை எடுத்தது நமது ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய கைது இன்சிடென்ட்ல பார்த்தோம். வேற டாபிக் இல்ல, அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஒரு இளைஞரை கடத்துறாங்க, அதுவுமே ஆணவ கொலை தடுக்கப்பட்டது மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முயற்சி. ஏடிஜிபியே அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட் ஏடிஜிபில இருந்து காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா அந்த பையன் சுர்ஜித்துடைய அப்பா அம்மா 2 பேரும் காவல்துறை தான். காவல்துறையினருக்கே பயம் இல்லை அப்படிங்கறத இங்க ஒரு பெரிய அச்சமா இருந்துட்டு இருக்கு. முதலமைச்சருடைய கரங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தான் இது அத்தனைக்கும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன, எங்க இருந்து இது தடுக்கப்பட வேண்டியது அந்த கேள்வி அந்த கேள்விக்கு டைரக்டா அந்த ஆன்சர் பண்றேன். அதாவது அரசாங்க அதிகாரிகள் ஜாதி பெயரில் அவர்கள் ஒரு குழு அமைத்துக் கொண்டு செயல்படுகின்றார்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்க ஒரு குழு அமைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அது களையப்பட வேண்டும். நான் இப்ப என்ன சொல்லணும் இருங்க, நான் சொல்றேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிப்படையா எஸ்ஐ குடுமா சார், ஏங்க எஸ்ஐ கூடவுமா சார்? சரி, நான் சொல்றது நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் னு சொல்லிட்டேன். காவல் நிலையத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷனை பத்தி, காவல் ஸ்டேஷன்ல முழுக்க சாதிய பாதுகாக்கக்கூடிய ஒரு கூடாரம் தான் காவல் நிலையம். இருங்க, இந்தியாவுல அனைத்து காவல் நிலையம்